ஹலோ, வெல்கம் டு சீசன் பட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்பவே சிம்பிளான டேஸ்டான உருளைக்கிழங்கு மசாலா ரெசிபி. ஸோ இது உடுப்பி ஸ்பெஷல்னு சொல்லலாம். ஏன்னா ட்ரையாக தான் இருக்கும். பூரி, தோசை இல்லை ஏதாவது ஸ்டஃபிங்க்கு நீங்கள் மசாலா வைக்கணுன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரை மசாலா செஞ்சு வச்சா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மசாலாவை ஒரு க்ரீன் பூரி, அதாவது பசலைக்கீரை பூரியோட சர்வ் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 3 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரும்போது கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்தாச்சு. இது கூடவே நம்ம நறுக்கின சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பொடியாக நறுக்கினது 1 டீஸ்பூன் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கணும். அதே மாதிரி இந்த மசாலாவுக்கு மிளகாயும் இஞ்சியும் தான் காரம் கொடுக்க போகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு டேஸ்ட்டுக்காக சேர்த்துருக்கோம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, 4 உருளைக்கிழங்கு நம்ம 4ஆக வெட்டி வேக வச்சு எடுத்துருக்கோம். உருளைக்கிழங்கு உடையிலனா லைட்டாக உடச்சி விட்டுக்கோங்க. முழுசாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஸோ நம்ம உருளைக்கிழங்கை சின்ன சின்ன பீசஸாக உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இது இப்படியே ஒயிட் கலரில் இருந்தாலும் நல்லாயிருக்கும். பட் கலர் விரும்புகிறவங்க நம்ம டர்மரிக் பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா மசாலா ஒயிட் கலர்லேயே தான் இருக்கும். ஒரு சில இடத்துல மஞ்சத்தூள் போட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு உருளைக்கிழங்கு மசாலா அப்படின்னா எல்லோ கலர் தான் அதோட சிக்னேச்சரே. ஸோ நம்ம மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகி உங்களுக்கு பச்சை வாசனை போயிட்டு நல்லா ட்ரை ஆகணும். அது வரைக்கும் நம்ம இதை மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ண போகிறோம். உருளைக்கிழங்கு நல்லா ட்ரை ஆயிடுச்சு, உதிரி உதிரியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு சுவையான மசாலா ரெடி. ஸோ இதை நீங்கள் சமோசா இல்லை மசாலா தோசை செய்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.